என்ன பத்திரிக்கை? யாருக்கு கல்யாணம் பாருங்க. உனக்கா கல்யாணம்? ஆமா. யார் அவன்? குழந்தைவளு என் பேர்லயே உன் சொந்தக்காரன். உங்க பேர் தான் சித்தப்பா. சின்னமா உங்ககிட்ட சொல்லுங்களா? ஆமாங்க, கோபாலகிருஷ்ணனுக்கு சொந்தம்னு யாருமே இல்லையா, அதனாலதான் கல்யாண பத்திரிகையில சின்னம்மான்னு என் பேரையும் சித்தப்பான்னு உங்க பேரையும் போட்டுக்கலாமான்னு கேட்டாரு. நானும் உங்களை கேட்காமே சரின்னு சொல்லிட்டேன். நீங்களும் சின்னமாவும் என்ன ஒரு பிள்ளையா தானே பாவிக்கிறீங்க? பெற்றால் தான் பிள்ளையா? என் கல்யாணத்தை நீங்களும் சின்னமாவும் தான் முன்னாடி நடத்தி வைக்கணும் சித்தப்பா. ஆமாங்க, புள்ள கல்யாணத்துக்கு முதல்லயே போயிடணும். உன் கல்யாணத்துக்கு ஆளா உங்க அப்பா அங்க வந்து நிப்பான். நீ போய் மத்த வேலையை பாரு. போயிட்டு வரேன் சின்னம்மா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், இனிமேல் அவன் என்னை போலவே இருப்பான். கோபாலா, எப்போ உன் கல்யாண பத்திரிக்கையில என் பேரை மாமான்னு போட்டியோ, இனிமே உன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், ஊருக்கெல்லாம் நீ சமையல் பண்ணி போட்ட. உன் கல்யாணத்துக்கு நான் தான் சமையல் இன்சார்ஜ். சரிங்க மாமா. ஆமா, இப்படி எல்லாரும் ஒரு வேலை எடுத்துட்டா பெரியப்பா நான் நேக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீங்க கல்யாணத்துக்கு வந்தாலே போதும் பெரியப்பா. சரி, கல்யாணத்துல வீடியோ எடுக்கிறது என்னோட வேலையாக்கும். அப்ப மாமி லைட் பிடிக்க போறாங்களா? முதல்ல இத குடிங்கிறேன். அண்ணா, உங்ககிட்ட கேட்காம பத்திரிகையில பேர் போட்டேன். உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? அட நீ ஒண்ணு, இந்த காலத்துல கூட பிறந்த நாய்ங்க கூட பணம் கொடுக்கலன்னா பத்திரிகை கொடுக்க மாட்டேன்றானுங்க. நீ எங்க மேல எவ்வளவு உரிமை எடுத்து அண்ணன் அண்ணின்னு பேரை போட்டு கௌரவப்படுத்தி இருக்க. என்ன பண்ணி முன்னாடியே வந்து கல்யாணம் எல்லாம் பார்க்கணும். நான் சொல்றேன், எதுக்கு நீ கவலைப்படாத. உன் கல்யாணத்துல பந்தக்கால் நடுறதுல இருந்து பந்திக்கு இலை போடுறது வரைக்கும் எல்லாம் நான் தான். அப்ப அண்ணி வர மாட்டாங்களா? எச்சல எடுத்து போட போறதே உங்க அண்ணி தானே. சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? பாத பூஜை எங்களால அட்டன் பண்ண முடியாது. ஏங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுல ஏதாவது குறையா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைங்க. என் பொண்டாட்டி லோட்ல இருக்கா, ஐயர் அட்டன் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? கவலையே படாதீங்க, நான் செட்டியார ரெடியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். வண்டியம்மை, ரொம்ப நேரமா நெருப்புகிட்ட நிக்காதம்மா. நகையெல்லாம் உருகி வெறும் பித்தளைன்னு வெளியே தெரிஞ்சிட போறது. யோ, மரியாதை கெட்டு போயிரும். தொங்குறதெல்லாம் தங்கம், திடீர் கோல்டு. சுப்பையா, பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். தெரியாதுங்க. சார் சார், பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். எனக்கு தெரியாது. என்ன இடம் இது? அரை மணி நேரமா ஒண்ணுக்கு போகணும் கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பய வாய திறக்க மாட்டேங்கிறான். You stupid. ஓம் கணானாந்தா கணபதிம் பவாமஹே கவிம் கவீனாம் தவஸ்த்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்மன்னோதி விஸ்ரீதசாதனம். ஹலோ, எடுத்தாச்சுல? நகருங்க, நான் எடுக்கணும். ரெடி? ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் கஜாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, நானாவித பரிமளபத்ரபுஷ்பாணி குந்தாம் சமர்ப்பயாமி. ஒரு நிமிஷம் நீ எடுத்துட்டு இதோ வந்துறேன். Hey mommy, just move. Hey, என்ன ரேட்? ஜெல்ஸ் எல்லாம் போட்டு வர வேண்டாமா? கவரிங் தானே? கட்டிமேளம் சர்வமங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்தசாதிகே ரட்சே கௌரி நாராயண நமோஸ்தே மாங்கல்யம் சர்வதாரியா மகீதனேஷா கட்டே வத்தார்த்தகே சர்வீவதனந்தரம் சவார்த்தவிதாயம் புரணசுரேந்திரயாயுஷ்டேபேந்திரகே பிரதிரேஷ்டதி தேர்வச்சமாகி சமாரோகயமாதி ஜாத்வபானம் மகீகதே தான்யம் தனம் வசும் பகவத்ரலாபம் தததம் மச்சரம் தீர்க்கமாயி.
சொல்றேன். எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அது இது நீங்க தானே? நான் சொல்றேனே. நீங்க தானே இது? இல்ல நான் சொல்றேன். சொல்லுங்க, இது நீங்க தானே? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? என்னோட சுயநலத்துக்காக உங்க வாழ்க்கையோட நான் விளையாடிட்டேன். இனிமேதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அதுக்குள்ள என்னமா பேசுற? இல்லைங்க, நான் என்னோட வாழ்க்கைய இன்னொருத்தர் கூட வாழறதா முடிவு பண்ணிட்டேன். புரியலையே. நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன். சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, ஆனா என் அம்மா அப்பாவுக்கு நான் விரும்பினவரை பிடிக்கல. அதனால உங்களுக்கு என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் சிரிச்சு பேசுறதையும் சினிமாவுக்கு போறதையுமே காதல்னு தப்பா நினைச்சிருக்காங்க. அது இல்ல, வாழ்க்கைங்கிறது வேற. இந்த நிமிஷத்தோட இதெல்லாம் மறந்துடுறேன். என்ன இதை தப்பா எடுத்துக்கணும், நான் தானே எடுத்துக்கணும். நானே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். இன்னில இருந்து நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவர் கூட தான் வாழ போறேன். அப்படின்னா அவர் எனக்காக வெளியே ஆட்டோல வெயிட் பண்றாரு. தபார்மா, நீ இப்ப வெளியே போனா அவனை பிடிச்சு போனதா சொல்ல மாட்டாங்க, என்ன பிடிக்காம வெளியே போனதா சொல்லுவாங்க. நேத்தே ஓடி போயிருந்தா நீ இன்னொருத்தன் பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. நீ ஓடி போயிட்டா நான் வெளியே தலை காட்ட முடியுமா? உங்க கூட நானே வாழணும்னு நினைச்சாலும் வாழ முடியாது. ஏன்? நான் கர்ப்பமா இருக்கேன். புறப்படு. இப்பதான் எல்லாமே எனக்கு தெளிவா தெரியுது. கல்யாணத்தன்னைக்கு முத பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? கேக்குற நமக்கே நாக்க புடிங்கிட்டு சாகலாம்னு இருக்கு. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவன் உயிரோட இருக்கான்னு அதுவே பெரிய விஷயம். இதுல கல்யாண பொண்ணு வேற முறுக்கிட்டா அவன் என்னைய பண்ணுவான்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கட்ன பொண்டாட்டி ஓடி போயிடுவாளோன்னு நினைக்கும் போதே திக்கு திக்குன்னு இருக்குதே. இங்க என்னடா அண்ணா, உன் சொந்த விஷயத்தை யாரையும் எங்க கேட்ட? ஒண்ணுக்கு 4 கல்யாணம் பண்ணிப்பான், அதெல்லாம் மறந்துட்டு அவ இவ கூட ஆடணுமா? யோ மறக்கவும் இல்ல மறைக்கவும் இல்ல. கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய பழைய கதையை பூரா இந்த பொண்ணோட அப்பங்கிட்டயே சொல்லியாச்சு. அவர் ஏன் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்காரு? யோ சொல்லையா. எப்படியா சொல்லுவாரு? வரதட்சணையே வாங்காம ஒரு மாப்பிள வசமா வந்து மாட்டிக்கிட்டாருன்னு பொண்ணை தள்ளி விட்டாரு. பிறகு எப்படி நாலு பேசுவாரு? சரி சரி, இது சின்ன விஷயம், தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க. எதையா சின்ன விஷயம்? முத பொண்டாட்டிக்கு தாலி கட்டுவான், அதை மறைப்பான், அது சின்ன விஷயமா? ஏதோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்றது நீயோ நானோ இல்ல, அந்த கல்யாண பொண்ணாக்கும். தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்த இந்த பிரச்சனையை பத்தி மத்தவங்க பேசுறதை விட காலம் பூரா ஒன்னா வாழ போறது நாம 2 பேர் தான். நாம பேசி முடிக்கிறது தான் நல்லது. நாம இல்ல, நான் தான். எங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேங்கிற ஒரே ஒரு நொண்டி சாக்கு வச்சுக்கிட்டு இதுல இருந்து மட்டும் நீ தப்பிச்சலாம்னு நினைக்காத. இல்லையே, நான் உன்கிட்ட கூட சொல்லியிருக்கேனே. என்கிட்டயா? அட பாவி, எப்போ? அன்னைக்கு லிப்ட்ல சமையல் பண்ணப்போ நான் என் கதையை சொல்றேன்னு சொன்னேன். நீ தானே வேணானிட்ட. கதை கத்திரிக்கான்னு சொல்லி என் வாழ்க்கையோட விளையாடிட்டே. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண?
அங்கங்க கல்யாணத்துக்காக வயசு மறைப்பாங்க, ஜாதிய மறைப்பாங்க, அந்தஸ்த மறைப்பாங்க, உத்தியோகத்தை கூட மறைப்பாங்க. ஆனா நீ உனக்கு கல்யாணம் ஆனதையே மறைச்சிட்டியா? கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சிட்டியே. இது பாரு, தொட்டு தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக சொல்றேன். நான் வேணா கீழே படுத்துக்கிட்டுமா? யோ, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் கெடுத்து கொட்டி சவராக்கிட்டே. இந்த பாருமா, வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம். ஐயம்மா! அவ சமாதானம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எங்க சமாதானம் ஆயிட்டா? படுக்கையில இருந்து நேரா குளிக்க போவல, போய் அடுப்பத்த வைக்கிறான். என்ன அர்த்தம்? அவளுக்கு இன்னும் கோபம் தனியல. மாப்பிள, ஐயோ, நீங்க எங்க? காப்பி. மனசு உடைஞ்சிடாதிய. சின்ன வயசுல இருந்தே ஒரு அடந்தேன். அவளை செல்லமா வளர்த்துட்டான். இந்த வீட்டுல எனக்கு ஒருத்திக்கு தான் பயப்படுவான். கேள்வி வந்துட்டேன். உஷா, சொன்ன பேச்சு கேளுமா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. என்னம்மா ராசாத்தி, என்ன கூப்பிட்டியா? என் பேக் எங்க? நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க அது? இங்க வாமா வச்சிருக்கேன். புகையில. உஷா, 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 உஷா. அம்மாடி, எல்லாத்தையும் மூடி மறைச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன கழுத்தை தட்டிக்கல. உஷா, நான் கிளம்புறேங்க. என்ன மாப்பிள்ள நீங்களும்? பின்ன இங்க இருந்து அவமானப்பட சொல்றீங்களா? கொஞ்சம் பொறுத்துங்க, 2-3 நாள் சமாதானம் பண்ணி அவளை அனுப்பி வைக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. ஆட்டோ வந்துடுச்சு. பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க. அப்ப நீ, நான் போய் ஆரத்தி எடுத்து வரேன். மிச்சா நீயே வச்சுக்க. நீ தரணையா 5 ரூபா? எங்கப்பா ஆட்டோவையும் காணோம், ஆளையும் காணோம். இப்பதானே ஆட்டோல வந்தாங்க. ரூமுக்கு போயிட்டாங்களோ? கோபாலகிருஷ்ணன் ரூமுக்குள்ள இருக்காருமா. அப்ப அங்க போய் ஆரத்தி எடுப்போம் வாங்க. ஏய், நீ திருந்தவே மாட்டியா? வேண்டாம், நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். என்ன கோபாலகிருஷ்ணா, நீ மட்டும் வந்திருக்க? பொண்ணு வரலையா? கல்யாண பொண்ணுக்கு இன்னும் கோபம் தனியிலேயே என்னவோ. ஒண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாவம் அவரே இன்னும் செல்ஃபா குக் பண்ண வேண்டி இருக்குதே. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுக்காக நீ ஒண்ணு மனசு உடைஞ்சு போயிடாத கோபாலகிருஷ்ணா. கொள்கையே மத்தவங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கிறது தானே. இன்னைக்கு நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது காரணமே நீ தானே. ஆனா நீயே இப்படி முகம் வாடி போய் நிக்கலாமா? இத பாரு கோபாலகிருஷ்ணா, இனிமே ஒண்ணு சிரிக்க வைக்கிறதா எங்க வேலை. இத பாரு, இப்பவே நாங்க பொம்பளைகளை ஒண்ணு சேர்ந்து நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். உன்னை பத்தி அவகிட்ட எடுத்து சொல்லி அவ கையில கால்ல உளுந்தாவது அவளை இங்க கூட்டிட்டு வரல என்ன? வர்றோம்ப்பா. மீனாட்சி, வாடி போலாம். போய் 2ல 1 பாத்துட்டு வாங்க. இவங்க சொல்லிதான் எனக்கு உண்மையை புரிஞ்சது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. கடவுளே வள்ளி தேவான பாமா ருக்மணின்னு இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கா தானே இருக்காங்க. நீங்க ஒரு சராசரி ஒரு சின்ன விஷயத்தை தானே மறைச்சீங்க. அதுக்காக நான் வாழ்க்கையை வீணடிக்க விரும்பல. இனிமே என் வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் நான் யூஸ் பண்ண போறேன். நீ பேசினதுலயே 60 வினாடி வேஸ்ட் ஆயிடுச்சு. குண்டு விழுந்துருச்சு. அங்கிள், சீக்கிரம் வாங்க, குண்டு விழுந்துருச்சு.
மழை சாஞ்சி போச்சா? மேடம் வாட் ஹேப்பன்? ஒண்டியே ஒண்ணு முடியாது. ஆம்புலன்ஸ். I'm all right.